இன்று அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்களின் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் போர் நடக்கிறது? அமெரிக்கா எதனால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவுகிறது? ஈரான் ஒரு கனிம வளங்கள் கொண்ட நாடாகும். இங்கு அதிக அளவு யுரேனியம் இருக்கிறது. யுரேனியம் என்பது அதிக அளவில் அணு ஆயுதங்களில் பயன்படுத்தும் ஒரு பொருளாகும். சில நாட்களாக ஈரான் தனது அணுசக்தி தளங்களில் யுரேனியம் உற்பத்தியை அதிகரித்துள்ளது. இதனால் ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைத்துவிட்டால் இஸ்ரேலை அழித்துவிடும் என்ற பயத்தால் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி தளங்களின் மீது தாக்குதல் நடத்துகிறது. இந்த போர் 11 நாட்களாக நடந்து வருகிறது. இதில் இஸ்ரேல் ஈரானின் பல அணுசக்தி தளங்களின் மீது தாக்குதல் நடத்திவிட்டது. ஆனால் சில அணுசக்தி தளங்கள் மலைகளுக்குள் இருப்பதால் இஸ்ரேலினால் தாக்க முடியாது. இதனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் உதவியோடு ஈரானை அழிக்க திட்டம் தீட்டுகிறது. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலின் மீது தாக்குதலை செய்துள்ளது. ஆனாலும் ஈரான் இந்த போரில் தனிமையாக நிற்கிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தனது சக்தி வாய்ந்த விமானங்களான P-2 ஸ்டெல்த் பம்பர் போன்ற விமானங்களை கொடுத்து உதவுகிறது. என்னதான் ஈரானுக்கு ரஷ்யா மற்றும் சைனா போன்ற நாடுகள் ஆதரவாக இருந்தாலும் அவர்கள் இன்னும் போரில் நேரடியாக ஈடுபடவில்லை. இந்த போரினை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் இதனை போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.